லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி பார்க்கலாங்க. மார்னிங் வந்து முளைப்பாறை எடுக்கிறது, தீர்த்தக்குடை எடுக்கிற ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து லஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷார்ட் பிரேக்கு. ஈவினிங் வந்து முதல் கால யாக பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சென்டர் பெரிய யாக குண்டத்துக்கான தீர்த்தக்குடை வந்து பெரிய ஐயர் எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து மூலவருக்கான தீர்த்தக்குடைங்க. பின்னாடி வர்றது வந்து நவகிரகத்துக்கான தீர்த்தக்குடம். அதுக்கு பின்னாடி வர்றது வந்து புதுசாக ஒரு பிள்ளையார் வந்து கோயில் சார்பாக செஞ்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா டெய்லி வந்து தண்ணி விடணும்ல பிள்ளையாருக்கு, அதுக்காக ஒரு பிள்ளையார் வெளியே வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிட்டு அங்கேயே வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே உள்ளே போவோம். பிள்ளையாருக்கு தண்ணி விட்டு சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு பிள்ளையார் வந்து சன்னதி வச்சுருக்காங்க வெளியே. அதில் தீர்த்தக்குடை விட்டுக்கலாம். தீர்த்த விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 108 முறை சுற்றி வர்றது அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ 3 சுற்றி வந்துட்டு கலசம் எல்லாமே யாகசாலைக்குள்ளே போயாச்சு. இப்போ பேட்சாக வந்து பிரிச்சுட்டாங்க. சீனியர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சின்ன அடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேட்சில் தாங்க எங்களுக்கு போட்டாங்க. இப்போ ஒவ்வொரு பேட்சாக வந்து ஜோடியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களோட குட்டீஸ் ஃபேமிலியோடையே உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணுறப்ப மாலை மாற்றுவோம்ல, அந்த மாதிரியே வந்து மாலை கதம்ப மாலை கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் போடணும் அப்படின்ட்டு எங்கள் அக்காவும் பாபாவும் போட்டுக்கிறாங்க. ஆதிரி அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா நம்ம முன்னாடி மாலை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க யாக குண்டம் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. ஜோடியாக உட்காந்து அவங்க ஃபேமிலியோட பூஜை சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்தாங்க ஐயர் எல்லோரும். அதை பார்க்குறதுக்கு கெஸ்டெல்லாம் வந்திருந்தவங்கெல்லாம் சேர் போட்டு அவங்களுக்கு தனியாக சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்தாச்சுங்க. கடைசியாக வந்து பூர்ணாகுதி போடுவாங்கள்ல, அந்த பேட்சில் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். மார்னிங் வந்து கணபதி ஹோமத்தில் 108 இந்த ஐட்டம் பூஜை சாமான ஐட்டம்லாம் யாக குண்டத்தில் போட்டோங்க. அதே மாதிரி முதல் கால யாக பூஜையிலையும் நிறைவு பூஜையாக வந்து இந்த பூர்ணாகுதி அதோடு சேர்ந்து இந்த 108 பிளேட்டில் வந்து ஒரு ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த யாகம் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னாங்க. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் ஊர் சைடு ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு பூஜை நடக்கும். அதில் எல்லா பூஜை சாமானமும் போடுவாங்க. கடைசியாக ஃப்ரூட்ஸு வீட்டிலேருந்து கொண்டு போய் போடுவாங்க. பழம், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப புகை, உட்காரவே முடியலைங்க. எப்போவுமே வந்து யாக குண்டத்தில் உட்காரும்போது கொஞ்சம் சேஃபாக உட்காந்துக்கங்க. நான் சாரீ மேலே வந்து ஒரு கிளாத் போட்டு விரித்து விட்டுருக்கேன். மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளாத் போடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பட்டு சாரீ ஒரு தீப்பொறி விழுந்தாலும் பற்றிக்கும். அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கிறது முக்கியங்க. குட்டீஸும் சேஃபாக உட்கார வச்சுக்கோங்க, நீங்களும் சேஃபாக உட்காந்துக்கோங்க. கண்டிப்பாக யாகத்தில் வந்து கலந்துக்கங்க, அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பூஜையை பார்த்துட்டு வந்துட்டு அக்கா, மாமா, எங்கள் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா எல்லோரும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு காய் பிரியாணி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் வாங்கிட்டு போகிறவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயிலுக்காக இந்த ஒய்எல்சிசி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு 22 பேர் இருக்காங்க. எல்லாரோட ஃபேமிலியும் ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. எல்லாருமே பாருங்கள் அவங்கவுங்க குட்டீஸோட. இது வந்து எங்கள் ஃபேமிலி. நாங்கள் வந்து மூணார் போனப்போ ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அந்த பிக்கை தான் கொடுத்துருந்தோம். ஏன்னா திடீர்னு வந்து முடிவு பண்ணது, அதனால் அவங்கவுங்கக்கிட்ட இருக்கிற ஃபேமிலி ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நீட்டாக எடுத்துருக்கலாம்.
அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து வில்லு பாட்டு லொல்லு பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடத்துலேயே வந்து பாட்டு பாடுவாங்க. ஸ்டோரி சொல்லி சொல்லி பாட்டு பாடுவாங்க. கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், அதே சமயம் சிந்திக்க வைக்கிற மாதிரியும் இருக்குங்க. அது ரொம்ப லைட்டிங்ஸ் வந்து பிரைட்டாக இருந்ததுனால கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கிளார் அடித்த மாதிரி இருக்குது. ஃபுல் கிரவுண்டையும் க்ளீன் பண்ணி லைட் செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் பூஜை முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் சின்ன பிள்ளை, எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அம்மா ஊரில் இதே மாதிரி கும்பாபிஷேகம் நடந்து இந்த நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தாங்க பார்க்குறோம். அப்போல்லாம் எங்களுக்கு சின்ன வயசு, என்னன்னே தெரியாது. இப்போ ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த விழா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கும்பாபிஷேகத்துக்காக எல்லோரும் சேர்ந்து கோலம் போட்டிருக்காங்க. கோலம் வந்து பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கோலத்துக்காகவே ஒரு லைக் போடுங்க. கஷ்டப்பட்டு போட்டோம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போட்டதுங்க. இது குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. யாக பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நாள் கும்பாபிஷேகத்துக்காக தோரணம்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. பூக்காரங்கிட்ட மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்டோம். அவங்களே வந்து தோரணம்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. நிலவு மாலையிலேருந்து எல்லாமே சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாவிலை தோரணம் மட்டும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போய் தூங்குறதுக்கு மணி 2 ஆகிடுச்சுங்க. கும்பாபிஷேகம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டெய்லி 2 மணிக்கு தான் தூங்க ஆரம்பித்தோம். இது தாங்க புதுசாக வந்து கட்டியிருக்கிற நவகிரக சன்னதி. ஒவ்வொரு சாமியும் அவங்களோட வாகனத்தோடு இருக்கிற மாதிரி சாமி சிலை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நாங்கள் வாங்கி கொடுத்த வாட்ச்க்காக ஒரு ஸ்மால் கிஃப்ட்டுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்கிறேங்க. சாமி சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி நவரத்ன கற்கள் அப்புறம் வெள்ளி காசு வச்சு சாமி மேலே வைக்கிறாங்க. உங்கள் ஊர் சைடு கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க. சாமியோட ஆசீர்வாதம் பெறுங்க. தேங்க்யூ.